நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த புதிய நாள் காலை வேளையிலே கூட தேவாதி தேவனுடைய சமூகத்துக்கு நேராக வருவதற்கும் தேவன் கிருபை தந்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி. மட்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரம் மாத்திரம் துணையாக இருந்து பாதுகாத்து வருகிறது. துன்பங்களும் கண்ணீர்களும் வேதனைகள் நடுவிலே தனிமையாக இருக்கிற வேளைகளிலும் நானே உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவனுடைய கரம் இம்மட்டும் பாதுகாப்பான ஒரு கரமாய், ஆறுதலின் கரமாய் நம் அனைவரோடும் கூட இருந்ததுக்காக கர்த்தருக்கு நம்ம எல்லா நேரமும் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவருடைய கரம் மாத்திரம் நமக்கு துணையாய் இராமல் இருந்தால் நாம் என்றோ நம்முடைய நிர்மூலமாகி இருப்போம். ஆனால் நாம் நிர்மூலமாகாமல் கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு போகாமல் இருக்கிறோம் என்றால் கர்த்தரே நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறான எல்லா துன்ப சூழ்நிலைகளையும் ஜெயமாய் மாற்றுவதற்கு அவரால் முடியும். அவரை மாத்திரம் தேடுவோம். தேடி கர்த்தாவே என் கூட இரும் என்று சொல்லி அவரை நாம் அழைக்கும் பொழுது கர்த்தரானவர் நம்மளோடு கூட இருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தருவதற்கு அவர் போதுமான ஒரு தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலே கூட கர்த்தர் தருகிறதான வார்த்தை சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அநேக நேரம் ஆத்துமா சோர்ந்து போய் காணப்படுகிறது. ஆத்துமா கலங்குகிறது. வெளியில் எந்த பலகீனமோ எந்த போராட்டம் இல்லாமல் வெளி தோற்றத்திலே நல்ல திடகார்த்தமாய் நாம் இருக்கலாம். ஆனால் அநேக நேரம் ஆத்துமா சோர்ந்து போய் காணப்படுகிறது. ஆத்துமா சோர்ந்து போவது நிமித்தம் தேற்றுவதற்கும் யாரும் இல்லாத ஒரு நிலையில காணப்படுகிறது. ஆனால் ஆத்துமாவை தேற்ற வேண்டுமானால் என் தேவனால் மாத்திரம்தான் முடியும். அவர்தான் சொல்கிறார், அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்பதால் தேவனானவர் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுவதோடு மாத்திரமல்ல, நம் அனைவரையும் நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம் நீதியின் பாதையிலே நடக்கும் பொழுதுதான் அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ முடியும். நீதியின் பாதையிலே நடக்கும் பொழுதுதான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். நீதியின் பாதையில் நடக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ முடியும். தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய என்று சொன்னதே போல அவருடைய வாழ்க்கையில அவர் மேய்ப்பராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில அவர் மேய்ப்பராக இருக்க போய் தான் கர்த்தரானவர் எல்லா நேரத்திலும் அவருடைய ஆத்துமாவை தேற்றி அவரை நடத்தினார். அவரை நடத்த போய் தான் அவரோடு கூட கர்த்தர் இருந்ததை போல இந்த நாளில் ஆண்டோடைய சமூகத்தில் என்னை நீ நடத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பதோடு மாத்திரமல்ல, என்னுடைய ஆத்துமாவை தேற்றும். அடிக்கடியா என் ஆத்துமா சோர்ந்து போய் காணப்படுகிறது. ஆத்துமாவுக்கு வேண்டியதான பலனை தாரும், ஆத்துமாவுக்கு வேண்டியதான நன்மைகளை தாரும் என்று சொல்லி நாம் தேவன் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆத்துமாவை தேற்றுகிற தேவன் இந்த காலை வேளையில உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். உங்களுடைய ஆத்துமாவை தேற்றும் பொழுது உங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, நிறைவை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தருவார். கர்த்தர் தர வேண்டுமானால் அவரை மாத்திரம் நம்பி நீங்க என்னுடைய வாழ்க்கையில மெய்ப்பராய் இரும் என்று சொல்லி அவரை நீங்க அழைக்கும் பொழுது தேவாதி தேவனானவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மெய்ப்பராய் இருப்பார். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆத்துமாவை தேற்றி நம் அனைவரையும் நீதியின் பாதைகளிலே கர்த்தர் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடத்தும் பொழுது மாத்திரம்தான் பரிசுத்தமும் உண்மையும் உள்ளவர்களாய் நாம் வாழ முடியும். கர்த்தருக்கு ஏற்ற வழிகளில் நாம் நடக்க முடியும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்க முடியும். அதனால் இந்த காலவேளை ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை தேற்றும். என் ஆத்துமா சோர்ந்து போய் காணப்படுகிறது. என் ஆத்துமாவை தேற்றி எனக்கு வேண்டியதான நல்ல ஆரோக்கியம், சுகம், வெள்ளை தந்து என்னோடு கூட இரும், என்னை விட்டு தூரம் போகாதையும் என்று சொல்லி தேவனை நோக்கி நீங்கள் அழைக்கும் பொழுது தேவனான உங்களுக்குள் வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை தேற்றுகிற தேவனுடைய கரம் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஆமென். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய், அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. என் தஞ்சமே நீன், என் அடைக்கலம் நீன், என் கோட்டையும் நீன், என்றும் காப்பி. என் தஞ்சமே நீன், என் அடைக்கலம் நீன், என் கோட்டையும் நீர், என்றும் காப்பி. ஆம் தகப்பனே, எங்களுடைய ஆத்மாவை தேற்றுங்கப்பா. இந்த நாளில் ஆத்மாவை தேற்றி எங்களை நீதியின் பாதையில நடத்த வேண்டுமாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்களுடைய வாழ்க்கை இந்த நாளில் மெய்ப்பராய் இருந்து கரம் பிடித்து நடத்துங்க. எந்த இடத்திலும் நாங்கள் வழி தவறி போய்விடாதபடி
உமக்கு ஏற்ற பாதையிலே நடந்து வருவதற்கு உதவி செய்யுங்க. பலகீனங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வியாகுலங்கள் மாறட்டும். வேண்டியதான நன்மைகளையும் கிருபைகளையும் சமாதானத்தை தந்து ஒவ்வொருடைய ஆத்துமாவை தேற்றி வழிநடத்த போயதுக்காக உம்முடைய கர்த்தர் எங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.